3 சிலிண்டர் அப்படின்றது பயண பேருந்து பெண்கள் இது ரெண்டுமே அவங்க சொன்னதை விட மாத்தி தான் அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து மொட்டையா சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் எல்லா பஸ்லயும் ஃப்ரீ அப்படின்னு. ஆனா இப்பொழுது வந்து சில கிரைட்டீரியா செட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபியூச்சர்ல எல்லா பஸ்லயும் சரி பண்ணி தரோம், எல்லா பஸ்லயும் நீங்க போற பேருந்து பயணத்துக்கு மட்டும் 6000 கோடி, 3 சிலிண்டர் அதுக்கான மானியம் போடுறது அதுக்கு 4000 கோடி, மொத்தமா இதுக்கு மட்டுமே 10,000 கோடி வந்து அரசு செலவு பண்ணி ஆகும். எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஆல்ரெடியே எவ்வளவு கடை இருக்குன்னு அப்படின்னு பார்த்து தான் இருக்கு. வளர்ச்சி திட்டம் பாதிக்கப்படும். ஆல்ரெடியே இங்க இருந்து நிறைய நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற வாரணியும் அவங்க வைக்கிறாங்க. இதை நாங்க முன் வச்சுதான் பரந்தூர்ல இருந்து விமானநிலையம் வந்துடும். கிட்டத்தட்ட 6000 ஏக்கர்ல மிக பிரம்மாண்டமான ஒரு இதெல்லாம் வந்துடும். நீங்க வந்து தொழில் தொடங்குங்க அப்படின்னு தான் போன 5 வருஷம் நாங்க வந்து தாவேக அரசு மொட்டையாக நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். பரந்தூரை ரத்து பண்றோம், அது மட்டும் இல்லாம வேறு இடங்கள்ல கண்டிப்பாக ஒரு புதிய விமான நிலையம் கொண்டு வரப்படும். ஒண்ணு கொண்டு வருவோம், அது பரந்தூர் கிடையாது, அது வேற ஒரு இடத்துல நாங்க கொண்டு வருவோம் அப்படின்றது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை விட குறைவான பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நாங்க இதை நீங்க கொண்டு வரல அப்படின்னா தமிழ்நாடு வந்து பின்னோக்கி போயிடும். ஏன்னா ஹைதராபாத்ல வந்து ஒரு 5500 ஏக்கர்ல அந்த ஏர்போர்ட் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா சந்திரபாபு நாயுடு ஒரு ஏர்போர்ட் வந்துட்டாங்க. பெங்களூர்லயும் மிகப்பெரிய ஒரு அப்படி இருக்கும்பொழுது நம்ம சின்ன ஏர்போர்ட்டை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா தொழில் நிறுவனங்கள் இங்க வரமாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, கிளம்பி போயிடுவாங்க, இருக்கிறவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட பத்திரிகையாளர் மகாபிரபு சார் இருக்கார். வணக்கம். வணக்கம். நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு. நம்ம சட்டசபை ஆரம்பிச்சா இப்பெல்லாம் வந்து ஐபிஎல் மேட்ச் மாதிரி நடக்குது. முதல்ல வந்து நேற்று ஒரு 3 அறிவிப்புகள் வந்து வந்தது. அதை பற்றின முதல் கருத்து. நேற்று 3 அறிவிப்புகளை வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டாங்க. 110 விதியின் கீழே அறிவிக்கப்படுது. 110 விதியின் கீழே அறிவிக்கப்படுது அப்படின்னா அது மீது வந்து டிபேட் இருக்காது. டிபேட் டக்குன்னு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க. ஏன் 110 கீழே அறிவிக்கப்படுது அப்படின்னா, டிபேட் வச்சா நம்மளால சரியா பதில் சொல்ல முடியுமா அதுக்கு அப்படின்ட்டு நிறைய கேள்விகள்லாம் அரசுக்கு எழுதுது அப்படின்னா, ஆளும் தரப்புக்கு எழுதுது அப்படின்னா 110 விதியில் அறிவிச்சுட்டு அவங்கள்ட்ட போயிட்டே இருப்பாங்க. இது அதிகமாக கேட்டது எப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல தான். அவங்க தான் அதிகமாக இதை 110 அறிவிப்பாங்க. ஏன்னா அவங்க பதில் சொல்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈகோ ஹர்ட் ஆகும் அப்படின்றதுனால அவங்க டக்கு 110 அறிவிப்பாங்க. ஸோ நேற்று அது போல தான் 110ல் 3 அறிவிப்புகள் வெளியாகுது. அது 2 வந்து அவங்களுடைய வாக்குறுதி, 3மே அவங்க வாக்குறுதி தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த 3 சிலிண்டர் அப்படின்றது, அதுக்கப்புறம் பயண பேருந்து பெண்களுக்கு, இது ரெண்டுமே அவங்க சொன்னதை விட மாற்றி தான் அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து மொட்டையாக சொன்னாங்க எல்லா பெண்களுக்கும் எல்லா பஸ்லையும் ஃப்ரீ அப்படின்னாங்க. ஆனால் இப்பொழுது வந்து சில கிரைட்டீரியா செட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபியூச்சரில் நாங்கள் சரி எல்லா பஸ்லையும் சரி பண்ணி தரோம், எல்லா பஸ்லையும் நீங்கள் போகிற மாதிரி பண்ணி தரோம் அப்படின்றாங்க. இதுக்கே வந்து 6000 கோடி செலவாகும் அப்படின்றாங்க. இலவசத்துக்கு இந்த பேருந்து பயணத்துக்கு மட்டும் 6000 கோடி, 3 சிலிண்டர் அதுக்கான மானியம் போடுறது அதுக்கு 4000 கோடி, மொத்தமாக இதுக்கு மட்டுமே 10,000 கோடியை வந்து அரசு செலவு பண்ணி ஆகணும். எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஆல்ரெடியே எவ்வளோ கடை இருக்குன்னு அப்படின்னு பார்த்து தான் இருக்கும். ஸோ இவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும். நம்ம இதுக்கு நெருக்கியும் கேட்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம போக வேண்டியது. அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையம். விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவருடைய முதல் பொலிட்டிக்கல் நகர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பரந்தூர் தான். அங்கே தான் போனார். ஃபர்ஸ்ட் அவர் அங்கே தான் போனார். அந்த மக்களை பார்த்தாரு. நான் வந்தேன்னா இதை வந்து ரத்து பண்ணுறேன் அப்படின்னாரு. சொன்னபடி செஞ்சுட்டார். வந்தார், ரத்து பண்ணிட்டார். ஆனால் ரத்து பண்ணதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாக திமுக சொல்கிறாங்க. திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வளர்ச்சி திட்டம் பாதிச்சிடும். ரொம்ப பெரிய மெனக்கெடலுக்கு பிறகாக, நிறைய பிரச்சனைக்கு பிறகாக உறுதி செய்யப்பட்டு, அந்த இடம் வந்து உறுதி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 90% பணி, அதாவது நிலம் கையகப்படுத்துறது 90% முடிஞ்சிருச்சு அப்படின்னு திமுக சொல்கிறாங்க. ஆனால் பிஜேபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1700 ஏக்கர் தான், கிட்டத்தட்ட ஒரு 20% வச்சுங்களேன், 20-25% வந்து முடிஞ்சிருக்கு நிலம் கையகப்படுத்துறது அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. ஸோ இந்த இது போயிட்டு இருக்கு. வளர்ச்சி திட்டம் இதனால பாதிக்கப்படுமா அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது திமுக ஆமாம் இது வளர்ச்சி திட்டம் பாதிக்கப்படும், ஆல்ரெடியே இங்கிருந்து நிறைய நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் அவங்க வைக்கிறாங்க. ஸோ இதை நாங்கள் முன் வச்சு தான் பரந்தூர்ல இருந்து விமான நிலையம் வந்துடும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 ஏக்கர், கிட்டத்தட்ட 6000 ஏக்கர்ல மிக பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம். ஸோ இதெல்லாம் வந்துடும், நீங்கள் வந்து தொழில் தொடங்குங்க அப்படின்னு தான் போன 5 வருஷம் நாங்கள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸை போய் கூப்பிட்டு வந்தோம். இப்போ அவங்க கிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது? அவங்க எதை நம்பி தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்குவாங்க? ஏன்னா இதை சொல்லி தான் நாங்கள் வந்து அவங்க கிட்ட ப்ரப்போசலே வச்சோம் அப்படின்னு வந்து திமுக சொல்றாங்க. டிஆர்பி ராஜா வந்து உடனே பிரஸ் மீட் வந்து கொடுத்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்க பார்வையில் தொழில் பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நிறைய நிலங்களை வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்தை ஒட்டி வாங்கி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய இழப்பு அவங்களுக்கு ஏற்படும், அதனால தான் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நிறைய அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறாங்க, வரவேற்கிறாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு. சென்னைக்கு ஒரு இதை தாண்டி
தாவேக அரசு மொட்டையாக நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். அவங்க பரந்தூரை ரத்து பண்றோம், அது மட்டும் இல்லாம வேறு இடங்கள்ல கண்டிப்பாக ஒரு புதிய விமான நிலையம் கொண்டு வரப்படும். ஒன்று கொண்டு வருவோம், அது பரந்தூர் கிடையாது, அது வேற ஒரு இடத்துல நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்றது. அங்க இருக்க மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இங்க கொண்டு வர மாட்டோம், வேற இடத்துல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை விட குறைவான பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்த நாங்க செலக்ட் பண்ணிட்டோம், ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, விரைவில் நாங்க அறிவிப்போம். எந்த இடம் அப்படின்றத நாங்க பார்த்து வச்சுட்டோம், விரைவில் நாங்க அறிவிப்போம். அறிவிக்கிறது இப்பயே அறிவிச்சிருக்கலாம், விரைவில் நாங்க அறிவிப்போம் அப்படின்றத முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஏற்படக்கூடிய பாதிப்பு அங்கே ஏற்படாதா? இங்க வந்து கிட்டத்தட்ட நிறைய நீர்நிலைகள் பாதிக்கப்படுது, கிட்டத்தட்ட 13 கிராமங்களுக்கு மேல பாதிக்கப்படுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. இதன் காரணமாக தான் நம்ம அதை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை நம்ம வைக்கிறோம். அப்போ அங்க போகும்பொழுது அங்க பாதிக்கப்படாதா? ஏன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்க எடுத்து பார்த்தா ஒரே அளவுல 6000 ஒரு ஏக்கர் அப்படின்றது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு இடம் பாதிக்கப்பட்டு தான் ஆகணும், ஏதோ வீடு பாதிக்கப்படும், மழை பாதிக்கப்படும், நீர்நிலைகள், வீடு, சம்திங் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ ஏக்கர் வந்து ஒரே இடத்துல அப்படியே கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து திமுக சொல்றீங்க. எங்க போனாலுமே சென்னை ஊட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க அதை எடுக்கிறீங்க அப்படின்னா பாதிப்பு ஏற்படும் தான் அப்படின்னு வந்து திமுக வந்து சொல்றாங்க. டிவிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க செலக்ட் பண்றோம் அப்படின்றது மட்டும் சொல்லலாம். அவங்க இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டையும் நாங்க விரிவுபடுத்துறோம் அப்படின்னு, பின்பக்கம் அந்த இடத்துல வந்து நாங்க விரிவுபடுத்துறோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ விரிவுபடுத்திட்டோம் அப்படின்னா அந்த புதிய விமான நிலையம் வர வரைக்கும் இது நமக்கு போதுமானதாக இருக்கும், இது வந்து நம்ம காப்பாற்றி விட்டுறோம் அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. ஸோ இதனால வளர்ச்சி பாதிக்கப்படும். எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வளர்ச்சி பாதிக்கப்படும், பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டதுனால வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்றாங்க. அது பாதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விதான். ஏன்னா திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது 8 வழிச்சாலையை எதிர்த்தாங்க. அப்போ ஆமா, சேலம் 8 வழிச்சாலை, பசுமை வழிச்சாலை வந்து எதிர்த்தாங்க. அப்பொழுது என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அதிமுக தரப்பு, பாஜக தரப்புலாம் சொன்னாங்க, வளர்ச்சி கெட்டுரும், எவ்வளோ பெரிய ரோடு, நிறைய இண்டஸ்ட்ரி வரும், சவுத் டெவலப் ஆகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. ஆனால் திமுக கடுமையாக எதிர்த்தாங்க. ஆளுங்கட்சியாக வந்த பிறகு திமுக அதே ஸ்டாண்டில் தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. 8 வழிச்சாலை வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வந்து சொன்னமே தவிர நாங்கள் முழுமையாக திட்டமே வேணான்னு சொல்லலை அப்படின்னு யோகா அவர்கள் சொன்னார். அவங்க அந்த திட்டத்தை அதன் பிறகு ஏற்றுக்கிட்டாங்க. இதே பரந்தூர் விமான நிலையத்தை வந்து 2019 திமுக எதிர்த்தாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக எதிர்த்தாங்க. அவங்களுக்கு தொடர்புடைய பல்வேறு நியூஸ் சேனல்ல வந்து செய்திகள்லாம் வந்து போட்டாங்க, இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் போட்டாங்க. திமுக எதிர்த்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு பரந்தூர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, தமிழ்நாடு வந்து ஒரு 40,000 வருஷம் பின்னாடி போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்குமே அதை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும்போது, இதை நீங்க கொண்டு வரல அப்படின்னா தமிழ்நாடு வந்து பின்னோக்கி போயிடும். ஏன்னா ஹைதராபாத்ல வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்கு, அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த ஏர்போர்ட்டும் 5500 ஏக்கர்ல அந்த ஏர்போர்ட் மிகப்பெரிய ஏர்போர்ட்னு வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா சந்திரபாபு நாயுடு ஒரு ஏர்போர்ட் வந்து திறந்திருந்தாரு. பெங்களூர்லயும் மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம சின்ன ஏர்போர்ட்டை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா தொழில் நிறுவனங்கள் இங்க வரமாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, கிளம்பி போயிடுவாங்க, இருக்கிறவங்களும் கிளம்பி போயிடுவாங்க அப்படின்றதான் திமுக சொல்லக்கூடிய விஷயங்களுமா இருக்கு. தங்கம் தென்னரசு அவர்களும் சொல்றாரு. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் இதை பார்க்க, இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவு. ஒரு ஏர்போர்ட் இருந்தாலும் அது பெருசா இருக்கும், ஆனா பரவலான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்றது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாமே விரிவுபடுத்தக்கூடிய வேலைகள்லையும் அரசு ஈடுபட்டு இருக்காங்க. மதுரை, கோயம்புத்தூர்ல விரிவுபடுத்திருக்காங்க, விரிவுபடுத்த போறாங்க. திருச்சி ஆல்ரெடி ஒரு புதிய முனையம் திறந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பரந்துபட்ட வளர்ச்சி இருக்கு. ஆனா நீங்க வந்து மற்ற மாநிலங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் தான் இருக்கும், அது பெருசா இருக்கும். ஆனா மற்ற மாவட்டங்கள்ல ஏர்போர்ட்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்காது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்காது. ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாது, கொஞ்சம் பரவலான வளர்ச்சியை வந்து பெற்றிருக்கு. இந்த சூழல்ல நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட், கிட்டத்தட்ட ஒரு 6000 ஏக்கர்ல சென்னைக்கு அருகில நீங்க வந்து ஒரு ஏர்போர்ட் திறக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் இண்டஸ்ட்ரி? ஓகே ரைட், சென்னைக்கு அருகில வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்கு, சரி இங்கேயே தொடங்கிடுவோம். அப்போ எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து சென்னைக்கு அருகிலே வந்து குவியும் பொழுது வளர்ச்சி பரவலாக்கப்படாது, தமிழ்நாடு முழுக்க இண்டஸ்ட்ரி பரவலாகாது. ஆல்ரெடியே பாருங்க, வளர்ச்சின்றாங்க திமுக. இத்தனை ஆண்டு காலமா இருந்திருக்காங்க, ஆட்சி பண்ணியிருக்காங்க. விழுப்புரம் வளர்ந்துருக்கா? வளரல. திருவண்ணாமலை வளர்ந்துருக்கா? தர்மபுரி வளர்ந்துருக்கா? ராமநாதபுரம் வளர்ந்துருக்கா? அரியலூர் வளர்ந்துருக்கு? எல்லாம் வளரவே இல்லையே. என்ன வளர்ச்சி? சென்னையினுடைய வளர்ச்சி மட்டும்தான் வளர்ச்சியா? அப்படி ஒன்றும் கிடையாது. இல்ல தமிழ்நாடு முழுக்க நீங்க வளர்ந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பல்வேறு மாவட்டம், ராமநாதபுரம் இன்னைக்கு வந்து அவ்வளவு வறட்சியான மாவட்டம். மக்கள்லாம் வெளியே போயிட்டு இருக்கான், வெளிநாட்டுக்கு போறான், இல்லை சென்னை வரான், பெங்களூர் போறான், அப்படி வெளியே போயிட்டு இருக்கான். ஏன்னா இருக்கவே
முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஸோ இப்படி இருக்கும்பொழுது மொட்டையாக திமுக சொல்ற அந்த வளர்ச்சின்றது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. தாவேக்காவும் வளர்ச்சிக்கு எதிரான பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் வளர்ச்சிக்கு எதிராக தாவேக்கா இந்த விஷயத்துல செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏர்போர்ட் நான் கொண்டு வருவோன்றாங்க, பரந்தூர் இல்லாம வேற இடத்துல நாங்கள் ஏர்போர்ட்டை கொண்டு வர தான் போறோம்ன்றாங்க. இந்த விமான நிலையத்தை ஆல்ரெடி இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவுபடுத்த போறோம் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது இதுல என்ன பிரச்சனை வந்துட போது, என்ன இண்டஸ்ட்ரி வெளியே போயிட போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இந்த பார்வையோட நம்ம அணுகணும். ஒரு பரவலான ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா இவ்வளவு பெரிய ஏர்போர்ட்டை நீங்க ஒரு தலைநகர்ல கொண்டு வர்றது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இல்லைன்னா நீங்க வேற இடத்துக்கு கொண்டு போங்க, சென்னையில் இல்லாம நீங்க வேற இடத்துக்கு கொண்டு போங்க. இவ்வளவு பெரிய ஏர்போர்ட்டை வந்து நீங்க மதுரையில் கட்டுங்க. மதுரையில் கட்டினீங்க அப்படின்னா அந்த நகரம் ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் வந்து வளர்ச்சி அடையும். ஸோ இங்க ஆல்ரெடியே வளர்ந்துருக்கக்கூடிய சென்னையில நீங்க இவ்வளவு பெரிய ஏர்போர்ட்டை கொண்டு வந்து வச்சீங்க அப்படின்னா திரும்ப இங்கதான் இன்வெஸ்ட்மெண்ட் குவியுமே தவிர அது பரவலாகாது. ஆல்ரெடி இருக்கிறவன இங்க வந்துருவான், சரி இங்க போனா ரொம்ப ஈஸியா இருக்கு போல அப்படின்னு இங்க வந்துட்டான் அப்படின்னா இது வளர்ச்சியை வந்து கெடுக்கக்கூடிய வேலை தான். இது வளர்ச்சிக்கான வேலை கிடையாது. அப்போ இன்னொரு பார்வை என்னன்னா 6000 ஏக்கர் அப்படின்றாங்கல்ல இந்த ஏர்போர்ட்டை, 6000 ஏக்கர் அப்படின்றது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இப்போ மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து 1300 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 1300 ஏக்கர்ல இருக்கு. நீங்க அதை பெருசாக்கணும் அப்படின்னா ஒரு 3000 ஏக்கர் 3500 ஏக்கர்ல வந்து சென்னைக்கு அருகில ஒரு இடம் பார்க்கலாம். நீங்க 3500 ஏக்கர்ல பாக்குறீங்க அப்படின்னா பாதிப்பும் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னா 6000 ஏக்கர் அப்படின்றது வேற, 3000 ஏக்கர் 3500 ஏக்கர் அப்படின்னும்போது கொஞ்சம் பாதிப்பும் குறைவா இருக்கும். சென்னைக்கு அருகிலையும் நீங்க அதை பார்க்க முடியும். அப்படிதான் நம்ம அணுகுமே தவிர ஹைதராபாத்ல வந்து 5500 ஏக்கர்ல வச்சிருக்கான், அப்ப நம்ம 6000 ஏக்கர் திறக்கணும் அப்படின்னா அப்புறம் தமிழ்நாடு முழுக்க அழிச்சுட்டு ஒரு ஏர்போர்ட்டை கட்டிட்டு யாருக்கான வளர்ச்சி யாரு கொடுக்க போறா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இது கூட சேர்த்து தான் இந்த வளர்ச்சி பார்க்கணும். மொட்டையா வளர்ச்சி அப்படின்ன உடனே மக்கள் அது ஒரு ஃபேஷனா இருக்கு. வளர்ச்சி அப்படின்ன உடனே அதான் முக்கியம், அப்போ அதை நோக்கி ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ வளர்ச்சி வேற, வீக்கம் அப்படின்றது வேற. ஸோ வளர்ச்சி எதுன்னு பார்க்கணும். நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும்.